ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. நமக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், 9ஆம் இடத்துல செவ்வாய். இதெல்லாம் கிரக நிலைகள். முதல் நாளான ஆகஸ்ட்டு 2ஆம் தேதி விசாக நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீடு சந்திரன் போகிறது நல்ல விஷயந்தான். தொழிலுக்கு நல்லது, வருமானத்துக்கு நல்லது, வேலைக்கு நல்லது, நல்லதொரு அங்கீகாரம். அதுவும் குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் போகிறாரு. குருவும் நமக்கு சப்போர்ட்டிவாக 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, ராகு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. குருவோட சுக்கிரனும் 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்கார். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பலனும் இன்றைக்கி கிடைக்கும். ராகு குரு பரிவர்த்தனை பலனும் இன்றைக்கி கிடைக்கும். அதனால் தொழில் பாவங்கள், வருமானத்துக்கு தகுந்த பாவங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி நமக்கு நினைச்சபடி பணம் பண்ணலாம், வேலையை திறம்பட நடத்தலாம். ஒரு திருப்தியான தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி அனுஷம் நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி இன்னொரு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க, உத்திரட்டாதியில். அப்போ அந்த 3ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இது போக நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் அவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பூசத்தில் இருக்காங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்கின்ற 3 சனி நட்சத்திரங்களில் 3 கிரகம் முக்கோணமாக இருக்கிறது. அது நமக்கு உயிர் பற்றான பாவங்களை குறிக்கிறது, நமது வெற்றியை குறிக்கிறது. நமக்கு சுபகாரியங்களை நடத்தி கொடுப்பதற்கும், நமக்கு உறவுகளை பாதுகாப்பதற்கும், நம்முடைய ஆவணங்கள், தகவல் தொடர்புகள், நண்பர்கள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம், அனைத்து விதமான சந்தோஷத்துக்கும் இது இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால் தைரியம் கிடைக்கும். ஒரு கலைகள் மூலம் உங்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கான்ட்ராக்டு கையெழுத்தாகும். சுபகாரியங்களும் ஒப்பந்தங்கள் உறுதியாகும். இதுக்கெல்லாம் சிறப்பான நாள் இது. ஆகஸ்ட்டு 4ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலையில் 9:11க்கு தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. ஸோ இதுவும் ஒரு நல்ல அம்சம்தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் 7ஆம் வீட்டில் இருக்கிற புதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இது ஒரு அமைப்பு. திருமணம் மற்றும் உயிர் பற்றான பாவங்கள், உறவுகள் சார்ந்த பாவங்கள். அதனால் இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்குது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. பட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணலாம், நாம் ஒரு கேன்வாசிங் பண்ணலாம். ஒரு புதுசாக வாடிக்கையாளரை ஒரு கவர் பண்ணுறதுக்கு உண்டான நாளாக இது அமைகிறது. ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:22க்கு சந்திரன் தனுசு ராசிக்கு வந்துடுறார், விருச்சிக ராசியிலிருந்து. அப்போ இது மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் கேது தான். கெட்ட ஸ்தானம்னு எடுக்கும்போது கேது மட்டும்தான் இப்போ நம்ம கிரக சஞ்சாரத்தில், கோச்சாரத்தில் மைனஸாக இருக்கிறவர். ஸோ அந்த நட்சத்திரம் கேது 8ஆம் வீட்டில் இருந்து நம்மளை கொஞ்சம் பயமுறுத்திகிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத கற்பனை பயம் மற்றும் நமக்கு பொருள் சார்ந்த ஒரு ஈர்ப்பு கம்மியாக இருக்குது. பொருள் வரவுக்கு என்ன பண்ணுறதுன்ற தடுமாற்றம். அதே மாதிரி எதை பேசினாலும் நம்ம மேலே ஒரு தப்பாகவே எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனக்குழப்பம். இந்த கேது நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், அவரும் 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் என்னென்னா ஒரு பகை, நோய், கடன் அப்படிங்கிறத டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு. அதனால் என்னென்னா இப்போ கடன் பிரச்சனையாக இன்னும் கொஞ்சம் எச்சா டெவலப் பண்ணு, வழக்கா ஒருத்தருக்கு அதனால் டார்ச்சரை இன்னும் கொஞ்சம் எச்சா கொடு. அதே மாதிரி நமக்கு நோய் உபாதைகளாக அதனுடைய தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தும். இப்படியெல்லாம் கொண்டு போகும்.
பட் இருந்தாலும் கூட குரு அங்கே சேர்ந்துருக்காரு சுக்கிரனோட, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். இந்த கேது நிற்கிற சுக்கிரன் அப்படி அது ஒரு கணக்கு. கேதுனுடைய உபநட்சத்திரம் புதன் வந்து நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு கணக்கு, ஒரு சேஃப்டி. மறுநாள் ஆகஸ்ட்டு 6ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம் நண்பகல் 12:59க்கு தொடங்குகிறது. அப்போ 12ல் சந்திரன் போகிறதுனால என்னென்னா செலவுகள் காத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் குருவோட சேர்ந்து இருக்கிறனால 6-12ங்கிறது வேலைக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு ஆஸ்பத்திரி செலவுகள், வழக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள், ஒரு லாயருக்கு போய் ஃபீஸ் கொடுக்கறது, அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாமல் நமக்கு ஒரு வேலையில் வந்து அலைச்சல், வேலையில் வந்து ஒரு டிகிரேடு மாதிரி, அதாவது ரொம்ப உடலை வருத்தி செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு ஓவர் டைம் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்குறது. பட் இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை வந்து நமக்கு பணபலத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட்டு 7ஆம் தேதி, இது வந்து வியாழக்கிழமை, இது மதியம் 2 மணி வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உத்திராட நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்தில் தான் உத்திராட நட்சத்திரமே இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால சூரியன் புதன் சேர்க்கை பலன் அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்குது. பட் ஒரே வீட்டில் 7ஆம் வீட்டில் இருக்காங்கங்கிறது கணக்கு. அதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன விரிசல்கள், முன்கோபங்கள், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வேலைக்கு நல்லாயிருக்கும். திடீர் கஸ்டமர்னால் பெனிஃபிட் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நமக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க, ஒரு எதிர்ப்பு நம்மளை வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுக்குன்னே எதிர்ப்புகள் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இன்றைக்கி நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட்டு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் மதியம் 2:27க்கு தொடங்குகிறது. இந்த திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனே லக்னத்தில் சந்திரனாக செயல்படுறது வந்து சிறப்பு. கோவில் வழிபாடு, குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருத்தல், உறவுகளில் வந்து நல்லா மதிப்பு கூட்டுதல்லாம் நல்லாயிருக்கும். என்னுடைய vetrijodhiram.com அப்படின்ட்டு வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. மொபைலில் அப்பப்போ அப்டேட்டடாக அந்த ஆப்லேயே நீங்கள் என்னுடைய பதிவுகளெல்லாம் பார்த்துக்கலாம். இதோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.